இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமையுள்ள நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இன்றைக்கி ஜனவரி 2, 2026, அதாவது 26வது வருடத்துடைய 2வது நாளில் இருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையில் ஆதியாகமம் 26 எடுத்து கொஞ்சம் தியானிக்கலாம். இந்த ஆதியாகமம் 25 மொத்தம் 35 வசனங்கள் இருக்குது. இந்த 35 வசனத்தில் 33 வசனம் ஈசாக்கை குறித்தது. பைபிளில் ஈசாக்கோட வாழ்க்கை முறை என்ன அப்படின்றத இந்த ஒரு அதிகாரம் மட்டும்தான் நமக்கு எக்ஸ்போஸ் பண்ணது. இது ஒன்று தான், 26வது அதிகாரம் மட்டும்தான் ஈசாக்கை குறித்த விளக்கங்கள் இருக்குது. இதில் என்னங்க நமக்கு லைஃப் லெசன்ஸ்ன்றதை இன்றைக்கி நம்ம தியானிக்கலாம். இந்த 26வது அதிகாரத்தில் ஈசாக்கு ஆக்சுவலாக ஒரு பஞ்சம் வருது. முதல் வசனம் சொல்லுது, ஆபிரகாம் காலத்தில் இருந்தது இல்லாமல் வேறு இன்னொரு மிகப்பெரிய கொடிய பஞ்சம் அப்போ வருது. அப்போது ஈசாக்கு என்ன செய்கிறாருன்னா, கெராருக்கு போய் இருக்கிறார். அதாவது பெலிஸ்தீரோட ஊர், அங்கே அரசன் அபிமெலேக்கு அங்கே இருக்க ஊர் கெரார், அங்கே போகிறாரு. ஆனால் அங்கே போகிறதுக்கு காரணம் எகிப்து போகிறதுக்காக தான் போகிறாரு. ஆனால் ஆண்டவர் தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்கிற இடத்துலையே நீ இரு அப்படின்றார். எந்த இடம்னா கெரார்லேயே குடியிருக்க சொல்கிறார். இந்த இடத்துல இது போகாத, நான் உன் கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் ஒரு சந்ததிக்கு இந்த தேசத்தை யாவத்தையும் தந்து உன் தகப்பனாய் ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன்னு சொல்கிறார். அதாவது இருக்க இடத்துல பஞ்சம் வர்றதுனால செழிப்பான இடத்துக்கு ஓடி போகிறார். தேவன் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி இருக்கிற நிலைமை பார்க்காத, பின்னால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் தகப்பனாய் ஆபிரகாமுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், அவன் எனக்கு கீழ்ப்படி நடந்திருக்கான், அதனால் நீ எங்கேயும் போகாத, கராரிலே குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் வாக்கு கொடுக்குறார். அதுக்கப்புறம் ஏன் அப்படி ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாருன்னா, என் சொல்லுக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததுனால, என் நியமங்களை கை கொண்டதுனால நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரம் போலாம் பெறுகிறேன்னு சொல்லியிருக்கேன், அதனால் நீ இங்கேயே இருன்னு சொல்லி தன் அப்பாவுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை மகனிடம் சொல்லி, கவனிங்க, அப்பாவுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை மகனிடம் சொல்லி மகனை தனப்படுத்துகிறாரு. மகனை வெளிப்பார்வையில் பஞ்சமாக இருக்க இடத்துல உட்கார வைக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ என்னென்னு கவனிங்க, 6வது வசனம் சொல்லுது, ஈசாக்கு கெராரிலே குடியிருந்தார்னு சொல்லுது. கெராரிலே அங்கே இருக்கிறார். அந்த இடத்துல கெராரில் வார்த்தையை நம்பி அங்கே இருக்கிறார். உங்கள் அப்பாட்ட இதெல்லாம் நான் பேசியிருக்கேன், அதனால் நீ பயப்படாத, உங்கள் அப்பா எனக்கு எல்லாம் கீழ்ப்படிந்து நடந்தார், அதனால் அவரை நான் ஆசீர்வதிக்கிறேன்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்குறேன், அந்த வாக்குத்தத்தத்தை ஒன்றுட்ட நிறைவேற்றுவேன், அதனால் நீங்கள் பொறுமையாக இருன்றாரு. எங்கே? பஞ்சத்தினுடைய இடத்துல. ஈசாக்கு என்ன செய்கிறாரு? பொறுமையாக இருக்கிறார். ஆனால் அங்கே பாருங்கள், அந்த பஞ்ச காலத்தில் ஈசாக்கை கர்த்தர் இருக்க சொன்ன இடத்துல தேவன் அங்கே என்னென்ன சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும்படி ஈசாக்கை ட்ரெயின் பண்ணுறாரு நீங்கள் கவனிக்கணும். சும்மா இருன்னு சொன்னதும் உடனே கூரையை பிச்சுக்கிட்டு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் கொடுக்கல. அங்கே ஆரம்பிக்குது. ஈசாக்கோட 5 ஸ்டெப்பு பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தையில் எப்படி கவனமாக அவர் பிடித்து கொண்டு விசுவாசமாக இருந்தார், அதனால் அவருக்கு என்ன கிடச்சிச்சு தான் நம்மளுடைய லைஃப் லெசன். இன்றைக்கி பிரியமானவர்களே, நம்முடைய தாயும் தகப்பனும் நமக்கு ஆண்டவரை தொழுது கொள்ள கற்றுக் கொடுத்தவங்க. இன்றைக்கி நாம் வாழ்கிற விசுவாசம் அவங்ககிட்டருந்து புறப்பட்டது. நிறைய பேருக்கு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஏற்றுக்கொண்டாலும் கூட ரட்சிப்புக்கு எதுவான சூழ்நிலை நாம் நடப்பதற்கு ஆவிக்குரிய தாய் தகப்பனை நமக்கு என்ன செய்கிறாரு? கர்த்தர் கொடுக்குறார். அப்போ இவங்களுக்கு கொடுக்கும்போது, உனக்கு கொடுத்த பிள்ளைக்கு நான் இதெல்லாம் செய்வேன்னு கண்டிப்பாக நம்மகிட்ட என்ன சொல்லுவாருன்னா, உனக்கு இதை செய்கிறேன்னுவார். நம்மகிட்ட சப்போஸ் செய்ய முடியாமல் போச்சுன்னா அந்த ஆசீர்வாதம் நம்மளுடைய சந்ததி மேல் தங்கும். அல்லேலூயா. இப்போ 7வது வசனத்திலேருந்து அதாவது ஃபஸ்ட்டு அங்கே அவர் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனையை ஃபேமிலிக்குள்ளே அவர் மனைவி ரெபெக்காவில் என்ன செய்கிறாங்கன்னா, ரொம்ப அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் சொல்கிறாங்க. அதனால் கெராரில் என்ன செய்கிறாரு? மனைவியை சகோதரின்னு சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் பார்த்தா வீட்டுக்குள்ளே மனைவியோட சந்தோஷமாக இருக்கும்போது அங்கே அரசனுடைய ஆட்கள் என்ன செய்கிறாங்க? அதை பார்க்குறாங்க. ஐயா, அவங்க மனைவி சகோதரி கிடையாது அப்படின்றாங்க. ஸோ அதனால் அரசன் என்ன செய்கிறான்? பயப்படுறான். அப்பா, அவன் மனைவியை நீ மனைவின்னு சொல்ல வேண்டியதுனா, இல்லையா என்னை கொண்டு போட்டுருவாங்க அப்படின்னு ஈசாக்கு என்ன செய்கிறார்? பதில் சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு? இல்லை, நீ மனைவின்னு சொல்லியிருந்தால் உனக்கு நாங்கள் முழு பாதுகாப்பு கொடுத்துருப்போம் அப்படின்றத அவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். இதனால் என்ன செய்கிறார்? இப்போ அபிமெலேக்கு, ஏன் என்கிட்ட இப்படி செஞ்ச?
ஜனத்துக்குள்ளே யாராவது உன் மனைவியோடு சயனிக்கவும் எங்கள் மேல் பழி வரவும் நீ உண்டாக்கினாயே என்றார். பின்பு அபிமெலேக்கு, இந்த புருஷனையாயிலும் இவன் மனைவியாகிலும் தொடுகிறவன் நிச்சயமாக கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களுக்கும் அப்படி சொன்னார். கவனிங்க, உங்கள் உறவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒரு நபரையோ இல்லை உங்கள் உறவில் இருக்கக்கூடிய சொத்தையோ மற்றவங்கள் அபகரிக்கலாம் அப்படின்ற நினைக்கிறதுனால நீங்களாக முடிவு பண்ணி சில டெசிஷன் எடுத்துருப்பீங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாரு, யாருக்காக பயந்து நீங்கள் அந்த முடிவு எடுத்தீங்களோ அவங்களே உங்ககிட்ட வந்து நாங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டோங்க, என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்களோட வந்து அதாவது உங்களோட சமாதானமாக போகிறதுக்கான வாய்ப்புகளை கர்த்தர் அந்த இடத்துல ஏற்படுத்தி கொடுக்குறார். ஏன் தெரியுமா? Lord, the God has told to Isaac to stay there. அவர் அங்கே இருக்க சொன்னதுனால ஈசாக்குடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் சொல்கிற இடத்துல நம்ம இருந்தோம்னா நம்ம காரியங்களை அவர் பொறுப்படுத்திக் கொள்கிறார். நம்ம குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிறு சிறு சஞ்சலங்கள், சிறு சிறு குழப்பங்களுக்கு தேவனே முன்னின்று தீர்த்து நாம் யாருக்காக பயப்படுகிறோமோ அவர்களை என்ன செய்கிறார், தேவன் நம்மோடு சமானமாக போகும்படி செய்கிறார். ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அவங்களே அந்த 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 ஊருடைய மக்களே இந்த ஈசாக்கு அடுத்து என்ன செய்கிறாரு, அந்த ஊரில் இருக்கிறதுனால தன் வாழ்வாதாரத்துக்காக என்ன செய்கிறாரு, விதைக்கிறாரு. விதைக்கும்போது வசனம் சொல்லுது, அவன் விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 4 மடங்கு பலன் அடைந்தார் சொல்லுது. எந்த வருஷத்தில்? ஒரே வருஷத்துலையா? அது எப்படி சாத்தியம்? ஒரே வருஷத்தில். ஒரு விதையை போட்டால் 100 விதையாது, 100 விதையை போட்டால் அது அப்படியே 10,000 ஆகுது. 100 டைம்ஸ் எல்லாமே போகுது. 100 டைம்ஸு. அப்போ தேவன் நம் வாழ்க்கையில் கிரியை செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா இயற்கை அதுக்கு தேவையில்லை, நம்மளுடைய பொருளாதாரம் அதுக்கு தேவையில்லை, நம்ம சூழ்நிலை அதுக்கு ஒரு பொருட்டு இல்லை. பஞ்சத்தில் ஒரு விதையை போட்டு 100 விதையை கொடுக்கறதா நம்ம தேவன். அப்போ அசாத்தியமான காரியங்களை அசால்ட்டாக செய்கிறது தான் நம்மளுடைய தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. எப்போ அவர் சொல்கிறத கேட்டு நாம் நடக்கும்போது. அப்போ அவர் ஐஸ்வர்யன் ஆகிறார். ஈசாக்கு ஐஸ்வர்யன் என்ன செய்கிறாரு, தன்னுடைய தகப்பன் தொட்ட காரியத்தை, தகப்பன் தொட்டு முடியாத காரியத்தை அவர் என்ன செய்கிறாரு. அபிரகாம் வெட்டிய கிணறுகளை எல்லாவற்றையும், தூத்துகள் எல்லாத்தையும் திருப்பி என்ன செய்கிறாரு, தோன்றுறாரு. அவர் விட்டு முடியாத காரியங்களை இவர் தொட்டு அந்த காரியங்களை முடிக்கும்படி செய்கிறார். போராட்டம் வருது. தொட்டு ஆரம்பிக்கும் போது கிணறுல இருக்க மக்கள் திருப்பி வர்றாங்க. முதல்ல ஒரு கிணறை தோன்றாரு. உடனே ஊருக்காரன் வர்றான், அதுக்கு ஏசேக்கு அப்படின்னு பேரிடுறாரு. அவன் வந்து மூடுறான். திருப்பி அடுத்த கிணறு தோன்றாரு, அதை வந்து மூடுறான். சித்தனான்னு ஆகுது. அடுத்து 3வது கிணறு தோன்றாரு. அங்கே என்னாச்சு, அது பக்கத்துக்கு வர்றதே கிடையாது. அப்போ 3வது காடை தோன்றதுனால இவன் துறவில் வந்து திறக்கும் போது எல்லாமே வாக்குவாதம் வந்து பண்ணி திறக்கிறதுனால ஏசேக்கு சித்தனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் கடைசி போய் 22வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அப்பொழுது அவன் தம் தேசத்திலே பலுகு பெறும்படி இப்போது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெஹபோத் என்று பெயரிட்டார். அப்போ ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார். அவர் சும்மா உட்காரல. ஆபிரகாம் விட்ட காரியத்தை இவர் தொடர்றாரு. ஆபிரகாம் விட்ட காரியத்தை இவர் எடுத்துக்கொண்டே இருக்கிறாரு. ஸோ பிரச்சனை வருது, ஆனால் திருப்பி கண்டினியூ பண்ணுறாரு. பிரச்சனை வருது, திருப்பி கண்டினியூ பண்ணுறாரு. கடைசியில் கர்த்தர் என்ன செய்கிறாரு, 3வது முறை அவருக்கு ரெகபோத்தை கொடுக்கிறார். ஏசேக்கு சித்தனாய் முடிந்தது, ரெகபோத்தை தேவன் கொடுக்கிறார். அப்போ வாழ்க்கை முன்னேறதுக்கு அங்கே கர்த்தர் அவருக்கு கிருபை செய்திடுறார். அதுக்கப்புறமும் கூட நீங்கள் கவனிங்க, அதுக்கு அடுத்த வசனங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தா உடனே அவர் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அவர் என்ன செய்கிறாருன்னா கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுற கூடாரத்தை போடுறாரு. எல்லாம் ஒரு வேலைக்காரை கொடுத்து எல்லாமே கர்த்தர் அவருக்கு செய்து கொடுக்குறார். இந்த நேரத்தில் தான் அந்த ஊருடைய ராஜா அபிமெலேக்கும் அவருடைய ஆளுகளும் நேராக வந்து, எப்பா உங்களோட கிணறு தோண்டணும், உங்களோட பிரச்சனை பண்ணணும், ஆனால் கர்த்தர் உங்களோட இருக்கிறான்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், அதனால் நம்ம சமாதானம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி டீல் பண்ணி அவரை எதிர்த்தவர்கள் அவரோடு உடன்பட்டு போகிறதுக்கு கர்த்தரங்க கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு அப்புறம்தான் அந்த இடம் பெயர் சுபான்னு பேர் வருதுன்னு இடத்துக்கு பேரை வைக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதரர்களே, வாழ்க்கை பாடம் என்ன தெரியுமா? பஞ்ச காலம் நம்மளை சுற்றி இருக்கலாம். கண்களின் பார்வையில் நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய வருமானத்துக்கு ஏதுவாக இல்லாதபடியே இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, நீ அங்கேயே தங்கு,
நீ எங்கே இருக்கியோ அங்கே இரு, அந்த இடத்துல நான் உன்னை பலுகி பெருக செய்வேன் அப்படின்னு அங்கே வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. மற்றவங்க கண்ணுக்கு ட்ரையாக இருக்க இடத்துல ஈசாக்கு விதைக்கிறார். 100 மடங்கு அறுவடை. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நீங்கள் இருக்க இடத்துல உங்கள் வாழ்கிறதுக்கு தேவையான ரிசோர்ஸ் இல்லாத போல் இருந்தாலும் அந்த இடத்துல தான் நீங்கள் ஐஸ்வர்யனை ஆவீங்கன்னு இன்றைக்கி தேவன் சொல்கிறார். 1. 2வது, அந்த வாக்குத்தத்தம் கிடைச்சதுக்கப்புறம் தொடர்ந்து உங்கள் குடும்பத்தினுடைய காரியங்களை குழப்பத்தை உண்டாக்குற நபர்களை கூட கர்த்தர் என்ன செய்கிறாரு, இந்த நாளிலே சந்தித்து அவர்களை உங்கள் பாதப்படியில் விழும்படி செய்கிறார். 3வது, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்களை எடுக்கக்கூடிய முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து உங்களை ஏசேக்கு சித்தனாவை ஜெயம் கொள்ள வைத்து ரெகபோத்துக்குள்ளே உங்களை அழைச்சி கொண்டு போவார். 4, நீங்கள் அப்படி நடக்கும்போது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி தொழுது கொள்ளும்போது, பலிபீடம்னா அவரை தொழுது கொள்வது, ஆலயத்துக்கு போகிறது, ஆலயத்தை கட்டுவது, இதை செய்யும்போது உங்கள் எதிரிகள் அந்த இடத்துல மீண்டுமாய் உங்களோட வந்து உடன்படிக்கை செய்து உங்கள் பாதப்படியில் விழுவாங்க. நல்லா கவனிங்க, எங்கே பஞ்சமாக இருக்குது அங்கே ஆண்டவர் இருக்க வச்சாரோ அந்த இடத்துக்கு பெயரிடுற அளவுக்கு ஈசாக்கை கர்த்தர் உயர்த்தினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்போ அதான் சொல்கிறது. இந்த நாளில் தேவன் நமக்கு பேசுகிற வார்த்தை, இந்த 2026 2வது நாள் 26வது அதிகாரம் ஆதியாகமத்தின் படியாக கர்த்தர் தாமே நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் உழைப்பின் பயனை 100 மடங்கு பெருகச் செய்வாராக. நீங்கள் உங்கள் தந்தை மூதாயர் விட்டு போன விஷயங்களை, நன்மைத்தனங்களை, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. நீங்கள் உங்களுடைய வாழ்வினுடைய ஆதாரங்கள், உங்களுடைய ஊற்றுக்கண்களை திறப்பீர்களாக. திறக்கப்பட்ட ஊற்றுக்கண்களை தூர்க்கிற எல்லா கிணறுகளை மூடுகிறவர்களை, உங்களுடைய உழைப்பின் பலனை சுரண்ட நினைக்கிறவர்களை இயேசுவினுடைய நாமத்தினாலே நீங்கள் சங்கரித்து அவர்களை உங்கள் கால்களிலே மிதிப்பீர்களாக. ஹல்லேலூயா. சிறியவனாய் இருக்கிறவனை பெரியவனாய் மாற்றி அழகு பார்க்குற நம்ம கர்த்தர், அவர் புழுதியிலிருந்து நம்மை உயர்த்தி குப்பையிலிருந்து நம்மை எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அழகு பார்க்கிற தேவனை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட பிரியமானவர்களே, ஈசாக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் நாம் ஆபிரகாமுடைய சந்ததி இல்லையா, இந்த நாள் நமக்கு கிடைக்கும்படியாக தேவன் உதவி செய்வராக. இந்த நாளில் ஆதியாகமம் 26, 20, 26 2வது நாளிலே தியானிக்க வைத்த நம் தேவனாகிய ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், இலோக்கி மடனா எல்ஷடாய் தெய்வத்திற்கு நாம் நமது மனதார நன்றியை தெரிவிப்போம். இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நம்மோடு வருவாராக. நமக்கு முன்பே சென்று நம்மை நடத்துவாராக. நம்மை தமது கரத்தினால் அரவணைத்து இந்த நாளிலே நமக்கு ஜெயத்தையும் ஜெய கம்பீரத்தையும் கொடுத்து தலை நிமிர்ந்து நடக்கச் செய்வாராக. இயேசுவினுடைய நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த நாள் இயேசுவின் நாமத்தினாலே வல்லமையான, மகிழ்ச்சியான, நிறைவான நாளாக இருக்க உங்களை வாழ்த்துகிறேன். சகோதர சகோதரிகளே, இயேசுவின் சமாதானம் என்னோடும் உங்களோடும், என் ஆத்மாவோடும் உங்கள் ஆத்மாவோடும் என்னாலும் இருப்பதாக. ஷலோம் brothers and sisters. Have a wonderful day.